அம்பிகையை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா அம்பிகை பிறந்திருக்கா, எங்க வீட்டு லட்சுமி பிறந்திருக்கா, மகாலட்சுமி பிறந்திருக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அம்மன் கோயில்கள்ல ஏதாவது பாடல்கள் பாடியிருக்கீங்களா? நாங்க ஆடி மாசத்துல எல்லா கோயில்லுமே பாடுவோம். முத்துமாரி அம்மன் மேல பாரதியார் இயற்றிய பாட்டு முத்துமாரி அம்மன் கோயிலோடைய கல்வெட்டுலயே பதிச்சிருக்காங்க. ஸ்ட்ரீட் பேருமே முத்துமாரி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட் தான் எங்க ஊர் பாண்டிச்சேரியில. பாண்டிச்சேரியில. ஓகே. அந்த கோயிலும் எங்க ஊர்ல இருக்கு. அம்மன் முத்துமாரி அம்மனை பத்தி கொஞ்சம் சிறப்பா சொல்லுங்க. உலகத்து நாயகியே எங்கள் முத்துமாரி அம்மா, எங்கள் முத்துமாரி, உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்துமாரி அம்மா. கலகத்தர் பலர் எங்கள் முத்துமாரி அம்மா, எங்கள் முத்துமாரி, கருத்தினுள்ளே புகுந்து வெட்டால் எங்கள் முத்துமாரி அம்மா, எங்கள் முத்துமாரி. அம்மன் அப்படின்னு சொல்லும்போது எந்த அம்மனை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஃபேவரட் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அதுலயும் மீனாட்சி அம்மன் பாடல்களுமே நாங்க கத்துக்கிட்டோம். சோ அதனால எனக்கு ஃபேவரட் மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சி மனமு என்னை ரட்சி. மதுரை மீனாட்சி மனமு என்னை ரட்சி. மதுரை மீனாட்சி மனமு என்னை ரட்சி. மீனாட்சி சோ எவ்வளவு கடவுள்களை பத்தி பேசியிருக்கோம், எவ்வளவு பேரை பத்தி பேசினாலும் அம்பிகையை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. எல்லாரு வீட்லயும் இருப்பவள். பெண்ணா பிறந்தாலே, ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா அம்பிகை பிறந்திருக்கா, எங்க வீட்டு லட்சுமி பிறந்திருக்கா, மகாலட்சுமி பிறந்திருக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அம்மன் இல்லாத இடமே இருக்காது. ஒரு தெரு அப்படின்னு போனாலே ஒவ்வொரு இடத்துல முத்துமாரி, சந்தனமாரி அப்படின்னு சொல்லி பார்த்தா லைனா அம்மன்களா தான் இருப்பாங்க. அம்மன் இல்லாத இடமே இருக்காது. சோ அம்மன் கோயில்கள்ல ஏதாவது பாடல்கள் பாடியிருக்கீங்களா? நாங்க ஆடி மாசத்துல எல்லா கோயில்லுமே பாடுவோம். முத்துமாரி அம்மன் மேல பாரதியார் இயற்றிய பாட்டு முத்துமாரி அம்மன் கோயிலோடைய கல்வெட்டுலயே பதிச்சிருக்காங்க. ஸ்ட்ரீட் பேருமே முத்துமாரி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட் தான் எங்க ஊர் பாண்டிச்சேரியில. பாண்டிச்சேரியில. ஓகே. அந்த கோயிலும் எங்க ஊர்ல இருக்கு. சரி, இல்ல இருக்கு, எல்லா கோயிலும் இருக்கு. இனிமே யாராவது பாண்டிச்சேரிக்கு போனீங்களா அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு தெருவா சொல்லுவேன். இந்த கோயில், இந்த தெருவுல இந்த கோயில் இருக்கு, இந்த தெருவுல இந்த கோயில் இருக்கு அப்படின்னு. நிறைய பேருக்கு தெரியல இவ்வளவு கோவில் இருக்கு, இவ்வளவு சிறப்பு இருக்கு. பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னாலே என்ன நினைப்பாங்கன்னா, பிரெஞ்சு பீப்புள்ஸ் அதிகமா இருப்பாங்க, சர்ச் அதிகமா இருக்கும். சோ ஐ மீன் என்னது, சுற்றுலா தலம், பீச், பப், ஃபன்னு அப்படின்னா போனதை தாண்டி பாண்டிச்சேரியில இவ்வளோ கோயில்கள் இருக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாயால கேட்கும் போது, ஏன்னா அங்க இருக்கவங்களுக்கு தான் தெரியும், நம்ம ஊரோட பெருமை நம்மளுக்கு தான் தெரியும் அப்படின்னு மாதிரி. இப்ப சமீபத்துல கூட ஒரு ஊர் ரொம்ப பிரபலமாச்சு, கூமாப்பட்டி அப்படிங்கிற ஊர். அந்த ஊருக்காரு அந்த ஊரை பிரபலப்படுத்தணும்னு அந்த ஊர் பேரை சொல்லியே பிரபலமாக்குனார். சோ நம்மளோட ஊர் பெருமை நம்மளுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி நீங்க அங்க இருக்கிறதுனால இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றீங்க. அதே போல அம்மன் முத்துமாரி அம்மனை பத்தி கொஞ்சம் சிறப்பா சொல்லுங்க. உலகத்து நாயகியே எங்கள் முத்துமாரி அம்மா, எங்கள் முத்துமாரி, உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்துமாரி அம்மா, எங்கள் முத்துமாரி. உலகத்து நாயகியே எங்கள் முத்துமாரி அம்மா, எங்கள் முத்துமாரி, உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்துமாரி அம்மா, எங்கள் முத்துமாரி. கலகத்தர் பலர் எங்கள் முத்துமாரி அம்மா, எங்கள் முத்துமாரி, கருத்தினுள்ளே புகுந்து வெட்டால் எங்கள் முத்துமாரி அம்மா, எங்கள் முத்துமாரி. உலகத்து நாயகியே
எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரி உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரி பல கற்றும் பல கேட்டும் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரி பயனொன்றும் இல்லையடி எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரி நிலை எங்கும் காணவில்லை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரி நின் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரி உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரி உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரி 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 எங்கள் முத்து மாரி எங்கள் முத்து மாரி எங்கள் முத்து மாரி. சோ இந்த பாடல் வந்து அந்த கோயில்ல பாடியிருக்கீங்க. அம்மன் அப்படின்னு சொல்லும்போது எந்த அம்மனை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஃபேவரட் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் மேம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஓ, சோ மீனாட்சி அதுலயும் மீனாட்சி அம்மன் பாடல்களுமே நாங்க கத்துக்கிட்டோம். சோ அதனால வந்து எனக்கு வந்து ஃபேவரட் மதுரை மீனாட்சி அம்மன். ஓகே. சோ மதுரை மீனாட்சிக்காக ஏதாவது ஒரு பாடல் பாடுறீங்களா? மதுரை மீனாட்சி மனமு வந்து என்னை ரட்சி மதுரை மீனாட்சி மனமு வந்து என்னை ரட்சி மதுரை மீனாட்சி மனமு வந்து என்னை ரட்சி மீனாட்சி. ஆகம மறைகள் புகழும் 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 கருணா கடாட்சி ஆகம மறைகள் புகழும் கருணா கடாட்சி கதம்பவனராணி கதம்பவனராணி அமுத தமிழ் கருள்வாணி கதம்பவனராணி அமுத தமிழ் கருள்வாணி வாணி வாணி மாமதுரை மீனாட்சி மனமு வந்து என்னை ரட்சி மீனாட்சி.